ஜாக்கி சான் சொல்றாரு, நம்மள உழைச்சு சம்பாதிச்சுக்கிட்டோம், இது என்னோட உழைப்பு, நான் உழைச்சேன். ஆனா இந்த காசு என் பிள்ளை தப்பா பயன்படுத்திட்டான், போதைக்கு அடிமையாகவும் போயிட்டான். ஸோ அது அந்த காசு வேண்டாம். அவன் போதை பண்ணா அவன் சம்பாதிச்சு போதை பண்ணிக்கிட்டோம். என் படம் என் பிள்ளைய கெடுக்க கூடாது. ஆனா நீங்க அப்படி இருக்கா? நீ எந்த பெற்றோர்களும் அப்படி இல்லை. பிள்ளைங்க மேல தப்பே சொல்றது கிடையாது. ஒன்னே 2 எக்ஸ்டெண்ட் பெற்றோர்கள். ஒண்ணு தப்பு சொல்லி உங்க தாலியா இருக்கிறது, இல்லைன்னா தப்பே சொல்லாம உங்க தாலியா இருக்கிறது. ரெண்டும் ஒண்ணுதான். 2 more எக்ஸ்டெண்ட். இப்போ 10 பேர் இருக்கிறானா, ஏங்க என்ன இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்ற பெற்றோர்களே குறைஞ்சிட்டாங்க. இவன் ஒண்ணுமே செய்யல, அவன் தான் அந்த அக்கா வந்திருக்கான், இவன் தான் பண்ணது, அடுத்தவனை சார்ஜ் பண்றேன். நீ பிள்ளைகள் பெரிய பெரிய வீட்டு பிள்ளைகள் சாம்ராஜ்யம் சொன்ன இல்லையா? நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துங்களா, பெரிய விட்டு பிள்ளைகள்லாம் நாகேஷ் சாரை விடவாங்க ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சுட்டு போற. நாகேஷ் தேட்டர் அது சேல்ஸ் ஆயிட்டு. சினிமாவில் சொல்றேன், நம்ம சினிமாவை ஒத்து வந்துருமே. ஜாக்கி சான் சினிமாவில் உள்ளவர் தான். நாகேஷ் சாரு, சிவாஜி கணேசன் அவங்க சொத்துக்கள்லாம் பிறகு கோர்ட்டு கேஸு, தஞ்சாவூர்ல தேட்டர் இருந்தது எல்லாமே சொல்லிட்டு இங்கேயும் சொல்லிட்டு, இங்க தேவி எல்லாமே சொல்லிட்டு, இதே பெரிய பெரிய வீட்டு பிள்ளைகளை பாருங்களேன், அடுத்தடுத்த ஜெனரேஷனை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சந்திரபாபு அவருக்குள்ளே கிளம்பிட்டாரு. அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு எதுவுமே இல்லை இங்க. எல்லாம் சொத்து கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அப்படியே மாறி வீணாயிடுது. அது காரணம் வளமை, வேலை வாய்ப்பை பத்தி சொல்லிக் கொடுக்காதுதான். பெரிய டைரக்டர் பையன்லாம் இங்க பெரிய டைரக்டர் ஆகிறதே கிடையாது, சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பாரதி ராஜா பெரிய லெஜெண்ட் தாங்க, பட் அவர் பையனை உருவாக்கல. இல்ல நீங்க ஒரு பெரிய செல்வசி மாட்டு பிள்ளைகளாவே நீங்க அவங்க ஒரு இளவரசர்களாவே சுத்தி வர வச்சா எப்படிங்க அவங்க டெவலப் ஆவாங்க? டெவலப் ஆக மாட்டாங்க. அதுதான் ஜாக்கி சான் நல்ல புரிதலோட, இந்த பணம் அவனை வீணாக்கிடும். நான் சம்பாரிச்சிட்டேன், ஆனா இந்த பணம் ஏழைகளுக்கு பயன்பட்டேன். ஏன்னா நான் ஏழையாரும் சிறு வயசுல சிரமப்பட்டேன், அந்த சிரமத்தை ஏற்பட வேண்டாம், அவங்களுக்கு உதவியா இருக்கட்டும், நீ உழைச்சி சம்பாரிச்சு அப்படின்ற மைண்ட் செட் தான் அவர்கிட்ட வந்திருக்கு.